எல்லாத்துக்கு அள்ளி உளுந்து ஒரு அனுதாபத்தில் வென்றவர் செந்தில் பாலாஜி. அதே கரூர் தொகுதியில் 2011-16 காலகட்டங்களில் திரும்பவும் மீண்டும் நின்று வெற்றி பெற்று போக்குவரத்து துறை அமைச்சருக்கு ஆனார். ஆனால் முழுவதும் 5 ஆண்டுகளை நிறைவு செய்யவில்லை. 4 ஆண்டுகளில் அவரை அமைச்சரவையில் இருந்தும் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தும் விடுவித்தார் அம்மையார் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள். அடுத்த முறை 2016-21 காலகட்டங்களில் அவருக்கு கரூரில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு அரவக்குறிச்சியில் எந்த கேசிபி தயவால் இவர் முதலில் வெற்றி பெற்றாரோ அதே கேசிபி எதிர்த்து நின்று அரவக்குறிச்சியில் அனைவருக்கும் பட்டா தருகிறேன் என்று பொய் வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்றார். அந்த முறை இவருக்கு அமைச்சரவையில் பொறுப்பு வழங்கப்படவில்லை. திரும்பவும் அமமுக சென்றார், சசிகலாவிடம் சென்றார், எங்கும் போனியாகவில்லை. கரூரில் திமுக கோமா நிலையில் இருந்தது, இவரும் அதே நிலைமையில் இருந்தார். இருவருக்கும் செட்டானது. திரும்ப திமுகவுக்கு வந்தார். 2021 இவருக்கு சீட் கிடைத்தது. அதே கரூர் தொகுதியில் மீண்டும் நின்றார். சொற்ப வாக்கில் வெற்றி பெற்றார். முப்பெரும் துறை அமைச்சரானார். ஆனால் இந்த முறையும் அவரால் முழுதாக 5 வருடம் அமைச்சராக தொடர முடியவில்லை. அந்த அளவுக்கு ராசி உள்ளவர். அந்த அளவுக்கு 20 வருஷமா கரூர் தொகுதியில தொடர்ந்து 20 வருஷமா எம்எல்ஏவும் கிட்டத்தட்ட 8 ஆண்டுக்கு மேல பவர்ஃபுல் அமைச்சராக இருக்கிற ஒருத்தர் தன்னோட சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும். அண்டா குண்டா காசு பணம் வெள்ளி தங்கம் அப்படின்னு மக்களுக்கு பிச்சைக்காரங்களா எங்களை நினைக்கிறீங்களா? எங்களுக்கு பிச்சை போட்டு நீங்க ஓட்டு கேட்குறீங்களா? நீங்க சாதனையை சொல்லியில ஓட்டு கேட்கணும். உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் திரு செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தால் சவால் இடுகிறேன். இந்த இடத்துல 1 ரூபா செலவு செய்யாம இந்த தேர்தலில் நீங்க நின்று டெபாசிட் வாங்கி காட்டுங்க. என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் அரசியல் துறவரம் புகுந்துறேன். உங்களால அது முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்? உங்க சாதனை சொல்லுங்க. நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு. ஏன் அடுத்தவங்க திட்டத்துக்கு நீங்க ஸ்டிக்கர் விட்டுறீங்க? அம்மா சாலை அண்ணா சாலைன்னு மாத்துறீங்க. அண்ணா திமுக கொண்டாந்த திட்டத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கொண்டாந்த திட்டமும் மாத்துறீங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு உதவாக்கிற திட்டத்தை கொண்டாந்தீங்களே, இது விளங்குற திட்டமா? இதுக்கால மக்கள் எவ்வளவு பாதிப்பு. காலையில போக முடியலைங்க. நீங்க திருமாநல்லூர்ல இருந்து கரூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஒரே டிராபிக். இந்த இடத்துல இறங்கி மக்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், அதுக்கு ஒரு பஸ் மாத்தணும், அதுக்கு 10 ரூபா செலவு பண்ணிட்டு மக்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. கடுமையான கோபத்தில் இருக்க அந்த பஸ் ஸ்டாண்டால அந்த சுத்தியில உங்களுக்கு இருக்க பினாமி நிலங்களை விளையாற்றணுங்கிறதுக்காக இங்க ஒரு உதவாகார பஸ் ஸ்டாண்டை கொண்டாந்து இதனால என்ன பிரயோஜனம் மக்களுக்கு? கரூர் மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருந்த வரைக்கும், பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்த வரைக்கும் என்ன குறைஞ்சு போச்சு? இங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் உங்க புடிவாதத்துக்கு கொண்டாந்து இது எவ்வளவு மக்கள் பாதிப்பு அடைகிறாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு கடும் கோபத்துல தான் இருக்காங்க. நீங்க என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? காலமான கடைசியில ஒரு நூலகம், அது இன்னும் எத்தனை மாசத்துக்கு இருக்குன்னு தெரியல. அதுல எத்தனை புக்கு கொண்டாந்து வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது யாருக்கு பயன்படுத்த போகுது? ஒருத்தரும் பயன்பட போறதில்ல. இப்ப பாத்தீங்கன்னா விளையாட்டி போட்டு அது பண்றேன் இதை பண்றேன், எந்த ஒரு இதுவும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் மக்களை ஏமாத்தலாம். வெண்ணைமலை மக்கள் போராட்டம் பொழுது அவங்கள நீங்க அடக்குமுறையை பயன்படுத்தி எவ்வளவு அராஜகத்தை பயன்படுத்தினீங்கன்னு தெரியும். சொந்த வீட்டுல குடியிருக்கிற மக்களை நீங்க அந்த வீட்டை விட்டு வள்ளுக்கட்டாயமா 6 மாவட்ட போலீஸை கொண்டாந்து குவிச்சு அந்த மக்களை வள்ளுக்கட்டாயமா வீட்டை விட்டு வெளியேற்றி சீல் வச்சதெல்லாம் அந்த மக்கள் கண்ணீர் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. அவங்களோட சாபம் உங்களை சும்மா விடாது. அனைத்து மக்களிடமும் இந்த இனாம் நில பிரச்சனை மக்களிடம் கேட்கிறேன். போன தடவை திரு செந்தில் பாலாஜி வாக்கு கொடுத்தாரு, தேர்தல் வாக்குறுதி. 90 நாட்களில் இனாம் நில பிரச்சனையை நான் முடிக்கவில்லை என்றால் என் சட்டையை பிடித்து கேள்வி எழுங்கள் என்று சொன்னார். இனாம் நில பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட அனைத்து மக்களிடமும் நான் கோரிக்கை வைப்பது என்னவென்றால், திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிரித்த முகத்துடன் வருவார். உங்களிடம் வாக்கு கேட்டு கையெடுத்து கும்பிட்டு சிரித்து கொண்டே வருவார். அனைவரும் சட்டையை பிடித்து கேள்வி கேளுங்கள். எங்கே சென்றாய் 5 வருடம்? எங்கள் இனாம் நில பிரச்சனையை ஏன் தீர்த்து வைக்கவில்லை? நீ நினைத்திருந்தால் முடித்திருக்கலாமே. பவர்ஃபுல் அமைச்சராக இருந்தாயே, ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்தில் இருந்தாயே, நீ நினைத்திருந்தால் ஒரு போன் காலில் முடித்திருக்கலாமே. ஏன் எங்கள் வயிற்றில் அடித்தாய்? உனக்கு என்ன துரோகம் செய்தோம் துரோகியே என்று செந்தில் பாலாஜி பார்த்து கேள்வி கேளுங்கள். செந்தில் பாலாஜி அவர்களே, உங்களிடம் ஒன்று சொல்கிறேன். உங்கள் அனைத்து ஆதாரங்களையும் நான் திரட்டி வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்த குண்டா அண்டா, நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து பரிசு பொருட்களையும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஆதாரங்களாக ஒவ்வொன்றையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன்.